எவ்வளோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னான் அப்படின்னு உலகத்தில் இருக்க எல்லா டாக்டர்ஸும் ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இதான் நிஜம். 1840களில் ஒருத்தர் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? டேய், பணத்தை தொட்டு வந்து அதே கையோட ஆப்ரேஷன் பண்ணாதீங்கடா, தயவு செஞ்சு குளோரின் வாட்டரில் கொஞ்சம் கை கழுவிட்டு பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னார். அவரை பார்த்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, பைத்தியம் அணின்னு சொல்லிட்டு கொண்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவரை தான் இந்த மருத்துவ உலகமே காலத்தொட்டு கும்பிடுது. யார் அவர் எனக்கு பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1840களில் ஆஸ்பத்திரிக்கு பிரசவத்துக்காக வர பெண்கள் பல பேர் கொத்தா சாகுறாங்க. அதை சைல்ட் பெட் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் வருது, எதனால் வருதுன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் இது ஏன் வருது அப்படின்றத ஒருத்தர் நல்லா கூர்ந்து கவனிக்கிறாரு. அவர் யாருன்னா ஹங்கேரி நாட்டை சேர்ந்த டாக்டர் இக்னாஸ் செமில்விஸ். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மார்ச்சரியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அதே கைகளோடு வந்து அவங்க பிரசவம் பார்க்கறதுனால அவங்க கைகளில் இருக்கிற கிருமிகள் வந்து அந்த பெண்களை தாக்கி தான் அவங்க இறக்குறாங்க அப்படின்றத அவர் சொல்கிறார். இதுக்கு என்ன தீர்வாக அவர் சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் கைகளை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளோரின் வாட்டரில் கழுவிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது அந்த காலத்தில் எந்த டாக்டர்ஸும் கேட்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன சுத்தம் இல்லாதவங்களா, நீ சொல்லி தான் நான் அதை பண்ணணுமா அப்படின்ற ஒரு மாதிரி அவர் பேசுனதுனால அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் பேச்சு யாரும் கேட்கல. பல பெண்கள் கொத்தா சாகிறத பார்த்து அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோட்டில் நின்று கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இவன் இப்படி கத்துறானே, ஒரு பைத்தியம் ஒன்று தூக்கி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போயிட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலையும் போட்டாங்க. அங்கே அவரை அடிச்சே கொண்டுட்டாங்க. பிற்காலத்தில் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் லூயிஸ் பாஸ்டரும் ஜெர்ம் தியரி சொல்கிறாரு. இவர் சொன்னதே தான் திருப்பியும் சொல்கிறாரு. அப்போ தான் மக்களுக்கு புரியுது, ஓ இவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்றது தெரிய வருது. இன்றைக்கி மருத்துவ உலகம் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் ஹேண்டைஜின் அப்படின்னும் சேவியர் ஆஃப் மதர்ஸ் அப்படின்னும் சொல்லுது. என்ன பண்ணுறது, இருக்கும்போது மதிக்காமல் அவர் போனதுக்கு அப்புறம் பாராட்டி என்ன பிரயோஜனம்? அவர் பெருசாக என்ன சொல்லிட்டாரு, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா கேட்டிருக்கலாமே.